இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இந்த குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வணக்கம். இன்றைக்கி பதிவில் வந்து சிக்கன் குழம்பு நம்ம இட்லி தோசைக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரில் 1 பாட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறது. இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பெரிய வெங்காயம் அதில் எடுத்து 3/4 சைஸுக்கு அரிஞ்சிக்கிட்டேன். ஒரு வெங்காயம் அரிஞ்சு அதில் ஒரு 1/4 வாசி நிறுத்திக்கிட்டேன். அது அப்புறம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு அது என்ன பண்ணலான்னு. பாருங்கள், இதை ஒரு 1/4 வாசி வெங்காயம் அரிஞ்சதில் நிறுத்தி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த வெங்காயம் வதங்கட்டும். இதுலேயே ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா முழுசாக போட்டிருக்கேன், வெடிக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நீங்கள் உடச்சி வேணால் போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு தான் வதங்கியிருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு தக்காளி இதை நல்லா பொடியாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கோபுரமாட்டம் தனி மிளகாத்தூள் இது சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், தனியாத்தூள் வீட்டில் அரைச்சது 2 ஸ்பூன் அளவுக்கு, சோம்பு பொடி, சிக்கன் மசாலா பொடி இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நான் வந்து சிக்கன் மசாலாவில் எல்லாமே பட்டை, லவங்கம் எல்லாமே சேர்த்து அரைச்சதுனால இதில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நம்ம இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் வந்து இந்த தூள் இதெல்லாம் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை நான் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு பெசரி தான் எப்பயுமே எடுத்து வைப்பேன். இப்போ அதே மாதிரி ப்ராசஸில் இருக்கிற சிக்கன் தான் இது. இப்போ இந்த சிக்கனை போட்டு இதில் வந்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா கோட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சிக்கன் வதங்குற நேரத்தில் ஒரு பாதி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் 1 கொத்து கருவேப்பிலை, அந்த 1/4 வாசி வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, இந்த பூண்டு. இப்போது இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, 1 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கசகசாவும் 4 முந்திரியும் தண்ணியில் ஊற வச்சேன். இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்பு கசகசா இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வழுவழுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், எந்த அளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து மிக்சியை அலசி நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஊற்றிக்கலாம். இப்போது இதை எடுத்து இந்த மிக்சி அலசின தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த குக்கர் விசில் வச்ச பிறகு வேறு இன்னுமே கட்டியாகும். பாருங்கள், இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து உப்பு காரம் நான் செக் பண்ணிட்டேன். எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 4 பீஸ் வந்து கொத்தமல்லி தழையை போட்டு இந்த குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுடலாம். இப்போது இது 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். இப்போ இது வந்து லீஸ் ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இதுக்கு பாருங்கள், கொஞ்சம் வடகம் 1/4 ஸ்பூனு, ஒரு பிரிஞ்சி தழை, ஒரு அன்னாச்சி மூக்கு, இந்த 5 ஸ்டார் அன்னாச்சி ஸ்டாரு, பட்டை, லவங்கம் 2, கல்பாசி, ஒரு ஏலக்காய். இதை வந்து தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதை போட்டு தாளிச்சிக்கலாம். இதை தாளிச்சிட்டு ஃபினிஷிங் டச்சு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா தகன்னு நம்மளுக்கு சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்ததுன்னா ஃபினிஷிங்கில் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம். சூப்பரான சிக்கன் குழம்பு இட்லி தோசைக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.